நானும் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் தாங்க. 5 சாங் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன் நான். மெத்து மெத்து பொண்ணுடா, அப்புறம் பைக் ரைடு, அப்புறம் பாய்ஸ் ஹாஸ்டல், அப்துல் கலாம் சாருக்காக ஒரு சாங் பண்ணேன், தோனிக்காக ஒரு சாங் பண்ணேன். எத்தனை பேருக்கு இது தெரியும்னே தெரியல. வணக்கம் ஷோ மோசனா பிசி பார் மோசனா மிஸ்டர் ஃப்ரம் தி வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ நம்ம அனி ப்ரோவோட மியூசிக் லேபிள் ஆல்பக்கர்கி ரெக்கார்ட்ஸ்லேருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் இறங்கிடுச்சு. பேர் வந்து அரவிந்த் அப்படின்னு வச்சுருந்தாங்க. என்னடா அரவிந்த், வை அரவிந்த், என்ன விஷயம் இதுன்னு சொல்லி யோசிக்கும் போது தான் தெரிஞ்சது. பாட்டு ஓப்பன் பண்ணோடனே முன்னாடியே வந்துச்சு. அவரோட ஃப்ரெண்டுக்கு டெடிகேட் பண்ணியிருக்காப்புல. ஹிஸ் நேம் இஸ் மிஸ்டர் அரவிந்த் பாஸ்கரன் அண்ட் I'm so sorry for this loss, brother. Ani bro, sorry, and I feel sorry for you too, bro. You're just 24. You are a young guy. You went too early. என்னாச்சுன்னு தெரியல, யாருக்கோ என்னாச்சுன்னு தெரியுதுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறேன். பட் ரெஸ்ட் இன் பீஸ் பிரதர், அண்ட் யுவர் ஃப்ரெண்ட் இஸ் செலிப்ரேட்டிங் யூ ஹியர். ஹி இஸ் மேக்கிங் யூ ப்ரவுட் அண்ட் ஹி ஹஸ் கிளியர்லி நாட் ஃபர்காட்டன் யூ. அண்ட் இது ப்ரூஃப். நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும்போது நிறைய விஷயங்கள் செலிப்ரேட் பண்ணிப்பீங்க ஒட்டுக்கா சேர்ந்து. இதையும் ஒட்டுக்கா சேர்ந்து யூனோ ஃப்ரம் தேர் யூ கேன் செலிப்ரேட் வித் அஸ் அப்படி சொல்லி நாங்கள் உங்களோட சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ திஸ் இஸ் ஃபுல்லி டெடிகேட்டட் டு யூ ஆஸ் அனி ப்ரோ ஹஸ் டன். நாங்கள் எல்லாரும் ஃப்ரம் டீம் ஹஸ்லர் as well are dedicating this entire song for you and our whatever reaction or whatever we are going to do உங்களுக்காக டெடிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஐ எம் எக்ஸைட்டட். அனி ப்ரோ வந்துட்டு மியூசிக் லேபிள் ரிலீஸ் பண்ணுறான்னு தெரிஞ்சோடனே மனுஷன் செம எக்ஸைட் ஆகிட்டேன். அது ஆல்பக்கர்கி ரெக்கார்ட்ஸ் சொன்னால் மனுஷன் ஆரம்பிச்சாரு மறுபடியும் பிரேக்கிங் பேட் ரெஃபரன்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக த்ரில்டாக இருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் சிங்கிள் இஸ் ஃபார் ஹிஸ் ஃப்ரெண்ட் அண்ட் ஹி ஹஸ் நேம்ட் இட் ஆஃப்டர் ஹிஸ் ஃப்ரெண்ட் ஆல்சோ, அரவிந்த்னு வச்சுக்காங்க. என்ன ஏதுன்னு தெரியல. இப்போ தான் லிரிக்ஸ் யாருன்னு பார்த்தா நம்ம சூப்பர் சுப்பு அவர்கள் அண்ட் பாடினது ஆப்வியஸ்லி அனி ப்ரோ. ஸோ thrilled, excited பாட்டலாம் சொல்லிட்டு பட் போகிறேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. So let's get started with Arvind, the first single from number Albuquerque Records. Here we go. Subscribe பண்ணுங்க சொல்லிட்டல. Yeah, please do it. சாக்சி ஒரு நாள் நானும் ஃபீல்ட் அவுட் ஆவேன். ஹே சாக்சி, அவுட் ஆனது நம்மாலுமா? சாக்சி So true. It's lovely. நல்லா இருக்கு. என் பேரு அரவிந்த், மேடின் முட்டு சந்து. நான் ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட். என் பாட்டு கேளு, எதமா கூவுறேன், ரிதமா தூவுறேன். புலம்பும் ஃபீலிங்ஸ் புரிஞ்சாக்கா நீயே ஆளு. படிப்பு பல்பாயிச்சு 100க்கு 100. விரும்பி மியூசிக்கில் ஷிஃப்ட் ஆயிட்டேன். இங்கேயும் பந்தாயத்தை ஜெயிச்சா தான் சோ. விரும்பி ரேஸுக்குள்ள லாக் ஆயிட்டேன். 2000 ரூபா நெக்ஸ்ட் 4000 ரூபா. Okay. அடுத்து 10,000 ரூபா. லாஸ்டா பிப்பி நிக்கா பிலாப்பா. வீட்டுக்கு 2000 ரூபா, வீட்டுக்கு 4000 ரூபா, டான்ஸுக்கு 10,000 ரூபா. Okay. 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 Nice. நம்மளும் இந்தியா டெஸ்டால பயங்கரமா கனெக்ட் ஆகுது லிரிக்ஸ். Nice. He's having fun. சோல்ஃபுல்லா வார்த்தை நான் பண்ணேன்னா என்னோட மாத்த சொல்றானுங்கோ. ஸ்வீட்டான டியூனா கம்போஸ் பண்ணா ஸ்பீடேத்தி குத்த கேட்கறானுங்கோ. இந்தான்னு தந்தவன ராக் ஸ்டாரா தலை மேல வைக்கிறான். தந்தனா சிப்போட பிப்புன்னு திட்டுறானு. Oh my god. துரத்தி எல்லாரும் விரட்ட ட்ரீம்ஸ உருக்கி சாங்காக்குறேன்.
பக்காருதத்துல பாட்டொன்னு இறக்கி அல்காருதத்த நான் போடு. தூக்குவேன் கேட்டா இன்னொரு டப்பா லூப்புல ஐநூறு டப்பா ஹைப்பர் தாண்டி நிற்கும் என் பாட்டு 2000 ரூபாய் ரீல்ஸுக்கு 4000 ரூபாய் டான்ஸுக்கு 10,000 ரூபாய் ஐயப்பா இந்த ட்ரெண்டா நீ பாட்டு நல்லா இருக்குடா கொரியோ. யாரு கொரியோ? நல்லா ஆடாரு சார். சார் நல்லாவே ஆடுவாரு. பட் அகேன் பேரு அரவிந்து மேடின் முட்டு சந்து நான் ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் என் பாட்ட கேளு இயர ஏத்துறேன் ஏம மாத்துறேன் விரட்டி புடிச்சா தான் கவுண்ட் ஆகும் நம்ம கோலு நைஸ். செம்ம லைனர். செம்ம லைனர். ஜானி மாஸ்டர். ஓ ஓகே. செம்ம பாட்டு. செம்ம பாட்டு. நம்மளுக்கு பர்சனலாக கனெக்ட் ஆயிடுச்சு பாட்டு. ஐயோ கடவுளே. நானும் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் தாங்க. அந்த ட்ரீமோட தான் வந்தது. அண்டு அப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு. இன்ஃபேக்ட் 5 சாங் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன் நான். எத்தனை பேருக்கு தெரியும்னே தெரியல. நான் ஃபஸ்ட்டெல்லாம் வந்துட்டு என்னோட ரியாக்ஷன் வீடியோஸ் பண்ணும்போது வந்துட்டு மெத்து மெத்து பொண்ணுடா, அப்புறம் பைக் ரைடு, அப்புறம் பாய்ஸ் ஹாஸ்டல் சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அது ப்ரொமோட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். பேசிக்கலாக 5 சாங்ஸ் சொல்லல. ஸோ அந்த மாதிரி பைக் ரைடு ஒன்று, மெத்து மெத்து பொண்ணு இன்னொன்று, அண்ட் தென் நம்ம பாய்ஸ் ஹாஸ்டல் சொன்ன மாதிரி 3வது சாங் இது. 4வது அப்துல் கலாம் சாருக்காக ஒரு சாங் பண்ணேன். அவர் இறந்தப்போ அவரை ஒரு மாதிரி பயங்கரமாக டிஸ்டர்ப் ஆகிட்டேன். அது அவருக்காக டெடிகேட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு சாங் பண்ணேன். அண்ட் தென் தோனிக்காக ஒரு சாங் பண்ணேன். அவர் வந்து ஒரு மூவி வர போகும்போது, இன்ஃபேக்ட் அவரோட படம் வரும்போது அப்போ தான் அவருக்காக சாங் பண்ணேன். ஸோ அது 5 நான் பண்ண பாடல்கள். அதை தாண்டி வந்து சில பாடல்கள் நான் பாடியிருக்கேன். ரேப் போர்ஷன்ஸ் ஆகட்டும், இல்லை லீட் சிங்கிங்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி இருக்குது. But the dream was to become an independent artist, but like any underdog, the same thing. அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நிறைய ப்ரொடியூசர்ஸ்ட்டை போய் கேட்கும்போது அவங்க கேட்ட ஒரே கேள்வி, இதில் எனக்கு என்னப்பா லாபம் அப்படின்னாங்க. அதுக்கு என்ன பதில் இல்லை. ஸோ அப்படி ஓரமாக வச்சாச்சு. வரும் என்னைக்கோ சொன்னால் எல்லாமே வெளியே வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையில் அப்படியே ஹோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ரியாக்ஷன் வீடியோ ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் ஏர்ன் பண்ணணும், நம்மளே சம்பாதிக்கணும், நம்மளே ப்ரொடியூஸ் பண்ணணும், நம்மளே பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்காக ஒரு தொப்பி அப்படி ஓரமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் பண்ண ஆரம்பிச்சது தான் ரியாக்ஷன் வீடியோஸ் அண்ட் ஸ்டஃப். பட் ஆனால் இந்த ட்ரீம் வாஸ் டு பிகம் an independent artist. ஸோ அதனால் இந்த சாங் எனக்கு வேறு லெவலில் கனெக்ட் ஆகிடுச்சு. ஐ எம் ஆல்சோ an அரவிந்த். ஆக்சுவலாக சொல்லணும், செம லைன்ஸு, செம லிரிக்ஸு, செம பாட்டு. அனிப்ரோ வாய்ஸில் இட் வாஸ் கில்லர். ஒரு மாதிரி இமோஷனல் ஆகிடுச்சு நம்மளுக்கு. அது அந்த ஜேர்னி வந்து உண்மையிலே வந்து அது ஒரு வேறு மாதிரி. அது ஒரு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு எந்த பேக்ரவுண்டுமே இல்லாமல், பெருசாக ஃபைனான்ஷியல் பேக்ரவுண்ட் இல்லாமல், இல்லை எந்த பெருசாக சப்போர்ட்டும் இல்லாமல் ஒரு அஸ்பைரிங் இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட்க்கு வந்துட்டு அந்த வழி தெரியும். அந்த மாதிரி நிறைய பேர் அந்த பாட்டு கேட்டிருப்பாங்க அண்ட் ஃபீல் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். டோன்ட் வரி, யுவர் டைம் வில் கம். இட் வில் கம். தொடர்ந்து உழைங்க, கஷ்டப்படுங்க. நானும் அந்த பிலீஃபில் தான் உழைச்சிக்கிட்டே இருக்கேன். அதுக்கு உருவாக்குன நம்ம ஃபேமிலி தான் டீம் ஹஸ்லர். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் பெருசாகும் டீம் ஹஸ்லர். உங்களை நான் பெருமைப்படுத்துவேன். அண்டு நீங்கள் பெருமைப்படுற மாதிரி சாங்ஸ் நான் பண்ணுவேன். அண்டு அதான் சொல்கிறேன், இந்த ட்ரெண்டு கிண்டு லூப் இருக்கா குத்து இருக்கா இல்லைன்னு தெரில. ஆனால் வந்து நின்று பேசுகிற மாதிரி, ரொம்ப லாங் டைமுக்கு நின்று பேசுகிற மாதிரி சாங்ஸ் நான் பண்ணுவேன். அதை நீங்கள் பார்ப்பீங்க, கேட்பீங்க, நீங்கள் பெருமைப்படுவீங்க இந்த சேனலில் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அண்டு நீங்கள் எல்லாம் நம்ம ஃபேமிலின்னு சொல்லிட்டு நீங்கள் பெருமைப்படுற மாதிரி நான் பண்ணுவேன். அந்த டே இஸ் நாட் ஃபார். நம்ம ஆல்மோஸ்ட் தேர், ரீச்சிங் தேர். முடிஞ்ச அந்த 5 பாட்டு கேளுங்க. நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன் அண்ட் ஃபஸ்ட் கமெண்ட்லேயே பின் பண்ணுறேன். வெறும் என்னோட 5 இண்டிபெண்டன்ட் சாங்ஸ் மட்டும் கேட்டு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அண்ட் ரியாக்ஷன் வீடியோஸில் ஏன் ப்ரோ இத்தனை வாட்டி அந்த இன்ட்ரோ போடுறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சில டைப்ஸ் எல்லாம் வருத்தப்படுவீங்க. என்ன ப்ரோ நீங்கள் அந்த இன்ட்ரோ போடாதீங்க ப்ரோ, வேறு எதாவது போடுங்கன்னு. ப்ரோ, என் பாட்டு எப்படியோச்சு ரீச் ஆயிடாதா, மக்கள் கண்ணில் பற்றாதா, ஆடியன்ஸ் கண்ணில் பற்றாதா, அதை கொண்டாடிட மாட்டாங்களா,
நம்ம நேர்மையாக கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கோம், ஒரு தரமான பாட்டு கொடுத்துருக்கோம். கான்ஃபிடென்ட்டாகவே சொல்கிறேங்க, கேளுங்க என் பாட்டு கேளுங்க, கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேங்க, தரமான பாட்டு தாங்க. சரிங்களா? நீங்கள் இது ஓவர் கான்ஃபிடன்ஸ் திமிலாம் நினச்சிக்கிறேன், கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன். கான்ஃபிடென்ட் இருக்க தப்பு கிடையாது, சரியா? ஸோ நான் பண்ணியிருக்கேன், அது கண்ணில் பண்ணணுமே, நான் என்ன பண்ணுவேன்? என்கிட்ட வந்து ப்ரொமோட் பண்ணுற காசு இல்லை, நான் சொன்ன மாதிரி பெரிய கான்டாக்ட்ஸ்லாம் இல்லை, இங்கே நான் விக்டம் கார்டெலாம் ப்ளே பண்ணல, சரியா? ஜஸ்ட் டெல்லிங் யூ த ரியாலிட்டி. ஸோ என்கிட்ட ஆப்ஷன் இல்லைங்கும் போது எனக்கு இருக்க ஒரே ஆப்ஷன் நான் பண்ணுற ரியாக்ஷன் வீடியோஸ். ஸோ அதில் இன்ட்ரோவில் வைக்கிறேன், இதுலேயும் வச்சுருப்பேன், சரிங்களா? ஸோ இதுதான் காரணமே தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. ஏதோ ஒரு வீடியோவில் பற்றாதா, யாரோ வச்சு பார்த்துட மாட்டாங்களா, நல்லா இருக்குன்னு சொல்லிட மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு எனி இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட கனவு, எனி ட்ரீமரோட கனவு அது. அதுக்கு தான் அத்தனை வீடியோஸில் நான் வைக்கிறேன். மற்றபடி வந்து உங்களை டார்ச்சர் பண்ணணுமோ இல்லை உங்களை கஷ்டப்படுத்தி பார்க்கணுமோன்னு கிடையாது. ஸோ மேபி இந்த வரைக்கும் நீங்கள் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா இனிமேல் அந்த கேள்வி கேட்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். கேட்டாலும் அதான் பதில், ஓகேவா? ஸோ ஓ மை காட், திஸ் சாங் ட்ரிகர்ட் ஆல் த பர்சனல் சைட் ஆஃப் இட். சூப்பருங்க, சாங் செம்ம, எல்லாமே நல்லா இருந்துச்சு. சாங் வாஸ் பிரில்லியன்ட். அனி ப்ரோ ஆஸ் யூஷுவல் பிரில்லியன்ட். கொரியோகிராஃபி சூப்பராக இருந்துச்சு. ஆல் த டான்சர்ஸ் எக்ஸலண்ட், எல்லாருமே சூப்பராக டான்ஸ் ஆனீங்க. த ஹோல் செட்டப் வாஸ் அமேசிங். அங்கே செட்டப் பண்ண அங்கே ஆர்ட் ஒர்க்கும் சரி, அந்த விஎஃப்எக்ஸும் சரி, எல்லாமே நல்லா இருந்துச்சு. எவ்ரிதிங் வாஸ் இஸ் பிரில்லியன்ட். லிரிக்ஸ் வாஸ் பிரில்லியன்ட். சாங்காக வந்து பயங்கரமாக ஒரு மாதிரி ட்ரிகர் பண்ணிட்டுருச்சு. சொன்ன மாதிரி இன்னும் தரமான சாங்ஸ் இதுக்கு முன்னாடி வந்தது மீட்ற மாதிரி தரமான சாங்ஸ் நான் பண்ண முயற்சி பண்ணிகிட்டே இருப்பேன், பண்ணுவேன். நீங்கள் கேட்பீங்க, நீங்கள் பெருமைப்படுவீங்க. நாங்களும் டீம் ஹஸ்லராக நீங்கள் பெருமையாக சொல்கிறோம், ஓகே அப்படின்னு சொல்லிக்கிறேன். அண்ட் ஹேவிங் செட் தட், அந்த கடைசி 2 லைன் மட்டும் நான் கீரை பார்த்து ஏமை எடுத்துக்கிற மாதிரி இருக்குன்னா அந்த விஷயத்தை பார்த்து நான் ஸ்ட்ராங்காக ஹோல்ட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் ட்ரிகர்டாக ஃபீல் ஆகுது, நல்ல பாசிட்டிவ் ட்ரிகரிங் நடந்திருக்கு. பார்ப்போம். ஓகே, டன். Loved it. Great start for Albuquerque Records. And Ani bro, as usual, பிரிச்சிட்டிங்க. Looking forward. சொல்ல முடியாது, யூனிவர்ஸ் ஒரு மெசேஜை போடுவோம், ஒரு விஷயம் தூக்கி போடுவோம். இந்த ரெக்கார்ட்ஸ்லேயே நம்ம சாங் ப்ளே ஆனாலும் சூப்பராக இருக்கும். ஸோ பார்த்து பண்ணுங்க, ஓகே? இஃப் இட்ஸ் டெஸ்டின் லெட் இட் ஹேப்பன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேனிஃபெஸ்டேஷனை விடுவோம். சொல்ல முடியாது, நடக்கலாம், ஓகே? தட்ஸ் வெரி மச். பட் ஃபார் நவ் ஐ லவ் திஸ் சாங். திஸ் இஸ் மை ரியாக்ஷன் ஃபார் அரவிந்த் மியூசிக் வீடியோ. உங்கள் தாசனங்க இருக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லி முடிச்சு பார்த்து நன்றி. குறிச்சிக்கலாம் சந்திக்கிறேன், மறக்காம பண்ணிடுங்க, ஓகே?